விஜய் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு உட்கட்சி பிரச்சனை வந்து தலைவிரி தாடுது திமுக. யார் அவன் ஏதோ விஜய் பேசிக்கிட்டு தேர்தல் களத்தை மாத்திருக்கு. தோத்து போனே அதுதான் காரணம். என்ன பண்ணீங்க அவங்க? நம்ம மட்டும்தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. நீங்க வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு அரசியல். தமிழக தேர்தல் அரசியல் களத்தின் ஒவ்வொரு நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதித்து வரக்கூடிய நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். திரு சுபைர் அவர்கள் இன்றைக்கு நம்ம அரசியல் பேச இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், நம்ம எலெக்ஷன் பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். குறிப்பாக விஜயோட செல்வாக்கு என்ன, அவரோட வாக்கு சதவீதம் என்ன, எக்ஸாக்டாக அவரால் எவ்வளோ வர முடியும் அப்படின்னு பேசணும். அதே மாதிரி திமுக மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்களும் பேசிகிட்டு இருந்தீங்க. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் அந்த எலெக்ஷன் முடிவுலாம் வந்திருக்கு. இந்த அதிர்ச்சலிக்கக்கூடிய முடிவு, திமுக தோத்தது எப்படி, விஜய் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றது எப்படி, எங்கே திமுக கோட்டை விட்டாங்க, என்ன நடந்துச்சு களத்தில், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம கடைசி தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஒரு நம்பர் சொன்னோம். 1 கோடி வாக்கு விஜய் வாங்குவார். சென்னையில் பல இடங்கள்ல 2ஆம் இடத்துல அவங்க இருக்கிறாங்க. பல தொகுதிகள் டஃப் கொடுக்குறாங்க. பல இடங்களில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். தேர்தல் முடிவுக்கு பிறகு அது 1 கோடிக்கு மேலே தான் போகும்னு சொன்னோம். குறையாது, உறுதியாக 1 கோடி மேலே வாக்கு வாங்குவாருன்னு சொல்லியிருந்தோம். அது இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு 1.5 கோடிக்கு மேலே அவர் வாங்கியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது நம்மளுடைய கணிப்பு ஏறக்குறைய ஓரளவுக்கு நெருங்கி தான் வந்துச்சு. இந்த தேர்தல் ஒட்டுமொத்தமாக தேர்தல் களத்தை மாற்றிருக்கு. ஒரு 18லேருந்து ஒரு 40 வயதுக்குள்ள இருக்கவங்க ஒட்டுமொத்தமாக இந்த அரசியலை ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த அரசியலை ஏற்றுக்கிட்டு போட்டிருக்காங்கிறது காட்டிலும் பழைய அரசியலை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. பழைய ஒரு ஃபார்மெட் இருக்கு இல்லையா, இந்த அடுக்குமொழி அரசியல், வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, இந்த கட்சி அவர் திட்டுறது, அந்த கட்சி இவர் திட்டுறது, அந்த ஒரு பழைய ஃபார்மெட்டு பார்த்து சலித்து போய் அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சு அந்த நேரத்தில் விஜய் நிற்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2016 கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கரிஸ்மாட்டிக்கான லீடருக்கான வேகன்சி இருந்துகிட்டே இருந்துச்சு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் கூட அவர் திட்டங்களின் மூலியமாக போய் சேர்ந்தார். ஆனால் அவரே சொல்லுவார், நான் கலைஞர் மாதிரி எனக்கு பேச வராது, எழுத்து வராதுன்னு. அப்போ ஒரு தலைவரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் கூடுமா அப்படின்னா விஜய்க்கு கூடுச்சு. என்னன்னா, இப்போ ஜெயலலிதாவை பார்ப்பதுக்கு ஒரு கூட்டம் கூடும். ஏன்னா அவங்கள பார்ப்பாங்க, அவங்க பேசுறது கேட்கறது. கலைஞரை பார்ப்பதுக்கு ஒரு கூட்டம் கூடும். ஏன்னா அவருடைய பேச்சு கேட்கறதுக்காக இந்தெல்லாம் விடிய விடிய காத்து கிடந்தாங்க. அதற்கு பிறகு விஜய் ஒரு நடிகராக இருந்ததுனால அவர் கூட்டம் கூடுது. அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஓட்டாக மாறிடுச்சு. அப்போ அந்த 2014 2026 வரைக்கும் உள்ள மக்களை கூட்டக்கூடிய ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு லீடருக்கான வேகன்சி அங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு. அது காலம் விஜய் கை கொடுத்துருச்சு அப்படிதான் சொல்லணும். விஜய் இதே ஒரு வேளை கலைஞர் இருக்கப்பயோ, எம்ஜிஆர் இருக்கப்பயோ, ஜெயலலிதா அவர்கள் இருக்கப்பயோ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா இந்த அளவுக்கு அவர் வெற்றி பெற்றிருக்க முடியுமாங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க அதை காட்டில் ஆளுமையாக அன்னைக்கு இருந்தாங்க. அப்போ அந்த இடம் ஒரு ஒரு கவர்ச்சிகரமான வசீகரத்தன்மை உள்ள ஒரு இடத்துல காலியாகவே இருந்துச்சு. அந்த இடத்துல விஜய் கரெக்டாக அந்த நேரத்தில் உட்கார்ந்தாரு. அதை கரெக்டாக வாக்குகளாக கேரி பண்ணிட்டார். திமுக இங்கே எங்கே தப்பு பண்ணுச்சு அப்படின்னா, விஜயை நீங்கள் டச் பண்ணாமல் விட்டதான் முதல் தப்பு. விஜய்ங்கிற உச்சபட்ச நடிகர், ஒட்டுமொத்த ஊடகமும் அவருக்கு வெளிச்சம் கொடுக்குது. அவர் மேடையில் ஏறி பேசிட்டு இறங்கினார்னா தமிழ்நாட்டில் 5 கோடி பேர் பார்க்குறான். எங்கே பார்த்தாலும் அந்த பேச்சு தான். டீ கடையில், ரோட்டில், பஸ்ஸில், ஆட்டோவில் எங்கே பார்த்தாலும் விஜய் பேசுறது தான் உட்காந்து கேட்டுருந்தாங்க. அப்போ விஜய் பேசுறது ஒரு காட்டுத்தீயை போல பரவச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை கண்டுக்கிறதே இல்லை. அந்த கட்சி பேரை கூட சொல்றது இல்லை, விஜய்ங்கிற பேரை சொல்றது இல்லை. அந்த கட்சி பேர் நடிகருடைய கட்சி அப்படின்னு அவர் போகிற போக்குள்ள நீங்கள் அதை உதாசீனப்படுத்துது. அப்போ விஜய் சொன்ன அத்தனையும் உண்மை நம்பிட்டாங்க மக்கள். 8 வயசு குழந்தைய உங்கள் கட்சியோட நிர்வாகி கதற கல்படிக்கிறானு அப்படின்னு பேசுறாப்புல. அதை அப்படி பார்த்து பெண்கள்லாம் கொதிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? இருடா, உனக்கு ஒரு புத்தகம் எழுதிக்கு பதில் சொல்கிறோம்டா, இதுக்கு ஒரு கூட்டத்தை போட்டு பதில் சொல்கிறோம். அங்கேயும் போய் என்ன செய்யறது? எடப்பாடி பழனிசாமியே அப்படி எடப்பாடி பழனிசாமி பேசு, ஒன்றிய அரசே அப்படின்னு நாங்கள் பேசுறது. உங்களுடைய ஆட்சியை நோக்கி கடுமையான குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருக்காருங்க. அது நீங்க பதிலே பேச மாட்டேன், அதை கடந்து போவேன், அதை பத்தி கவுண்டர் கொடுக்குறவன், அதை பத்தி பேசுறவனே நீங்க துச்சமா நினைக்கிறது. இவன் விஜய் அரசியல் பேசுற பையன்பா, சும்மா துக்குடா பையன்பா, அவனுக்கு வேற அரசியல் தெரியாது. என்னையவே செஞ்சாங்க அந்த மாதிரி, இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அரசியல் பேசுறப்ப இவனுக்கு என்ன தெரியும்? விஜய் ஒரு மேடையில் பேசிட்டு இறங்குறாருன்னா இது தவறுன்னு நம்ம இதே நியூஸ் ஃபோக்கஸ்ல பேசியிருக்கிறோம் பல வீடியோ. யாராவது ஒரு திமுக காரங்க பேசியிருக்காங்களா?
அரசாங்கத்தை பத்தி ஒரு குறை சொல்லுவாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இதுல ஊழல் நடந்திருக்குன்னு நம்ம அதில் ஃபேக்ட் செக் பண்ணி அதை நம்ம எடுத்து நம்ம பேசுவோம். அது கூட டேட்டா கேட்டா கூட அங்கிருந்து நமக்கு வராது. ஆனா அவங்க வந்து அதை வந்து உதாசீனப்படுத்தினாங்க. அதெல்லாம் ஒரு அரசியல் கிடையாது. எத்தனையோ பேர் வந்திருக்காங்க நடிகர்கள், தூக்கி போட்டோம். நம்ம தொடர்ந்து பேசணும். விஜய் அரசியல்ங்கிறது ஒரு அபாயகரமான வளர்ச்சியா போயிட்டே இருக்காங்க. அது இவங்க வந்து ஹேண்டில் பண்ண விதமே தப்பு. ஏங்க ஒரு புது கட்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்க செல்வாக்கு இருக்கு நாங்கள் கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி நின்று ஜெயிச்சிட்டாங்கல்ல. நீங்க இன்டெலிஜென்ட் வச்சிருக்கீங்க, உளவுத்துறை வச்சிருக்கீங்க, 3 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்கீங்க, பவர் கையில் இருக்கு. தான் நிக்கிற இடத்துல எங்க ஜெயிக்க முடியும் உங்களால் கணிக்க முடியலையே. இப்ப எங்க கோட்டை விட்டீங்க? புதுசாக ஆரம்பிச்ச கட்சிங்க சென்னையில தான் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைச்சு முடிவு பண்ணாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் சென்னையில் ஜெயிச்சிட்டாங்கல்ல. அப்ப நீங்க பவர்ல இருக்கீங்க, 3 ஸ்ட்ராட்டஜிஸை வச்சிருக்கீங்க, ஐடி விங் வச்சிருக்கீங்க, எல்லாம் வச்சிருக்கீங்க. ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணி அங்க வெற்றி தோல்வி இருக்கா இல்லையான்னு உங்களால கெஸ் பண்ண முடியலையே. அப்ப மக்களுடைய எண்ண ஓட்டத்தையே புரியலையா உங்களுக்கு? ஒன்னமும் அந்த அந்த மனப்பான்மையில தான் இருக்கீங்க நீங்க. நாங்க வந்து ஆளுங்கட்சி 75 வருஷம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்க வந்து அப்படி நாங்க இப்படின்னு இன்னமும் அந்த மனநிலையை திமுக மாற்றிக்கொள்ளவில்லை. குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் வந்து அவருடைய அரசியல் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக இருக்கும் பொழுது வந்து இளைய ஸ்டைலில் இந்த இலக்கிய அரசியல், புத்தக அரசியல், அந்த மாதிரியான அதில் கொஞ்சம் ஐடியாலஜிக்கலாக ஃபோக்கஸ் பண்ணதில் தான் மிஸ்டேக்ஸா? அது எப்படி? இல்லை, அதுவும் தேவைதான். முற்றிலுமாக அதை புறந்தள்ள முடியாதுன்னு சொன்னா அது மட்டுமே தேவைப்படாதே. இந்த திமுக ஆட்சி காலத்தில் எல்லாருமே எழுத்தாளர் ஆயிட்டாங்க, எல்லாரும் புத்தகம் போட்டாங்க. அதான் அரசியலா? அது ரைட், எழுதலாம். கலைஞர் அன்னைக்கு எழுத்தின் மூலியமா கொண்டு போய் சேர்த்தாரு, பேச்சின் மூலியமா கொண்டு போய். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? விஜய் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன கவுண்டர் கொடுக்குறீங்க? நாங்க வந்து திராவிட இயக்க அரசியல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம். எப்படி சேர்ப்பீங்க? புத்தகம் எழுதி சேர்ப்பீங்களா? புத்தகம் எழுதுங்க வேணாங்களா? அதை தாண்டி அவன் எங்க உட்காந்துருக்கிறான்? அங்க இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அவன் சோசியல் மீடியாவில் உட்காந்துருக்கான், போனோட உட்காந்துருக்கான், அதன் வழியால கொண்டு போய் சேர்க்கணும். இல்லை, அந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கறதா வந்து உங்கள் பெண் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வச்சு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் எல்லாமே சோஷியல் மீடியா ஒர்க்லாம் அதை தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே எப்படி மிஸ்டேக் பண்ணாங்க? இல்லை, தனிப்பட்ட அந்த நிறுவனத்தை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறது தெரியாது, என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்கிறது தெரியாது. பொதுவாக ஐடி விங் ஒன்று இருக்குல்ல, ஐடி விங் இருக்குது, அது இல்லாமல் தனியாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு 2-3 பேர் போட்டிருக்கீங்கல்ல, அவங்களும் என்ன பண்ணாங்க? அப்போ இது வந்து முழுவதுமாக களத்தின் யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறாம விலைக்கு தள்ளியதன் விளைவு தான் தோல்வி, மிகப்பெரிய ஒரு தோல்வி. முதலமைச்சர் தோல்வி. என்ன காரணம்? யார் பேசுறதுடைய வீடியோ எடுப்படுது. இப்போ நீங்கள் இப்போ ஒரு மேடையில் பேசுகிறோம், இன்னும் நானாக பேசுகிறேன், இன்னொருத்தர் பேசுகிறாரு. இப்போ நம்ம கவுண்டர் கொடுக்கக்கூடிய விஷயம் இளைஞர்கள்ட்ட, ஜென்சி இளைஞர்கள்ட்ட எத்தனை பேர்த்துல போய் சேருது? உங்களுக்கு ரிப்போர்ட் இருக்குமா இல்லையா? அவங்க யாராருன்னு தெரியுமா இல்லையா? அவங்கள ஏன் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணீங்க? ஏன் அவங்கள தூக்கி தூர போட்டீங்க? ஏன் அவனை தூக்கி போய் காலில் போட்டு இருந்துச்சிங்க? இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறீங்க? அதே அந்த பண்ணையார் மனப்பான்மை தான். நாங்கள் அப்படி அவள் வேலை பார்க்குறவனையும் மதிக்கலை, உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை போட்டு ஆட்கள் வேலை பார்த்தோம். ஏன்னா திமுக தலைமையிலான ஒரு மதசார்பற்ற கூட்டணி இருக்காங்க. காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, விசிகா இருக்கு. அந்த கூட்டணி உடஞ்சிடக்கூடாது. இந்த கூட்டணி உடஞ்சா பாஜக ஈஸியாக உள்ள வந்துடும், பாஜக அரசியலையும் கையில் எடுத்துரும். அப்ப விஜய் மாதிரியான ஆட்கள் உள்ள வர வாக்கு செதறிடும். தனியா நிக்கிறாரு, முதல் முறையா நிக்கிறாரு, இவரால் 35% வாங்கிட முடியாது நம்ம நம்பினோம். அப்போ அந்த அரசியலை வந்து வலுப்படுத்த நினைச்சோம். ஒரு ஐடியாலஜி இல்லாத ஒரு கூட்டமா இருக்கிறாங்க, ரசிக மனப்பான்மையோட வர்றாங்க, இவர்கள கையில் ஆட்சி எப்படி கிடைக்கும்னு நினைச்சோம். மக்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிச்சு கொடுத்துட்டாங்க, கையில எதுவும் தேவையில்லைன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க ஐடியாலஜிகளோட கூட்டணியோடு இருக்கக்கூடிய நீங்க அதை ஏன் வந்து வாங்க முடியல? அப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா, உட்கட்சி பிரச்சனை வந்து தலைவிரி தாடுது திமுகவில். திமுகவின் மிக மிக மூத்த நிர்வாகி ஒருத்தர் நடத்தக்கூடிய யூடியூப் சேனல்ல கடந்த 6 மாசமா விஜய்க்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. பல திமுக நிர்வாகிகள் மறைமுகமா விஜய்க்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. எதனால அப்படி செஞ்சு? அவங்களுக்கு உட்கட்சி ஒரு மாவட்ட செயலர் இருக்காரு, அந்த மாவட்ட செயலர் தனக்கு தெரிஞ்சவனுக்கு மட்டும் சீட் கொடுப்பாரு. அப்ப அந்த பகுதியில் வேலை பார்த்து வச்சிருப்பான்ல, அவனுக்கு சீட் கிடைக்காது. அப்ப அவன் காலி பண்றதுக்கு உள்ளடி வேலை. ஒரு மாவட்டத்துல முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் அத்தனை பேர் மொத்தமா மாறி போயிட்டான். இது எல்லாத்தையும் தலைமை கண்டுக்கலையாங்க. அங்க விழாக்களிலே இருந்தாங்களே, விழாக்களில் மிதந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு ஊர்லயும் இலக்கிய விழா, பாராட்டு விழா, புத்தக வெளியீட்டு விழா. இது என்ன அரசியல்? இது நம்ம கதறணும். நம்ம ஒரு தலைமுறைக்கு நீங்க கொண்டு போய் 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் நான்,
தொலைக்காட்சி விவாதங்கள், யூடியூப் சேனல்ஸ், என்னுடைய சோசியல் மீடியா பக்கங்கள் ஒரு தலைமுறைக்கான அரசியலை கொண்டு போய் சேர்க்கல. நீங்க தவறிக்கிட்டே இருக்கிறீங்க. நம்ம பேசணும். நம்மளை கண்டுக்கிறவே இல்லை. இவன் ஒரு பையன்ப்பா, இவன் யார் அவன்? ஏதோ விஜய்க்கு பேசிக்கிட்டு இந்த சினிமா பேசிக்கிட்டு இருப்பான் அந்த பையன். நம்மளை டீல் பண்ண விதம் அப்படி. இன்னைக்கு வரைக்கும் டீல் பண்றாங்க எப்படி? இந்த சினிமா பேசுவாங்கல்ல ஒரு பையன், இந்த விஜய் அரசியல்லாம் பேசுவாங்கல்ல அந்த பையன். கிள்ளுக்கிரியா நினைச்சிங்க, என்ன நடந்துச்சுங்க? நம்ம கலை யதார்த்தத்தை சொல்லணும். நம்ம இங்க வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு அரசியல். கதறணும். ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேருக்கு போய் சேர்ந்துச்சுங்க நான் பேசின வீடியோ. திமுகவுடைய தலைமையில இருந்து கீழே பாட்டம் வரையும் மொத்தமாவே வந்து விஜய் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணிட்டாங்களா? எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. பேசவே மாட்டோம்னாங்க. ஒரு நாளைக்கு ஷார்ட்ஸ் மூலியமா, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்ல, இந்த சோசியல் மீடியா, யூடியூப்ல மினிமம் வந்து 1 லட்சம் பேருக்கு நம்முடைய வீடியோ போய் சேர்ந்துச்சு. ஒரே ஒருத்தர் திமுக இருந்து கூப்பிட்டு நீங்க பண்றீங்க, இவ்வளவு ரீச் இருக்கு, இவ்வளவு போகுது, என்ன நடக்குதுங்க, சரி நல்லா பண்றீங்க, ஒருத்தர் போன் பண்ணிட்டு சொல்லுங்க. ஒரே ஒருத்தர். இப்ப வரைக்கும் சொல்றேன். தள்ளி வச்சாங்க, தூக்கி போட்டாங்க, உதாசீனப்படுத்தினாங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நான் பேச போறேன், இது சம்பந்தமா டேட்டா கொடுக்க மாட்டாங்க, கூப்பிடுறேன்னு போன வச்சுருவாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருந்துச்சுங்க. உங்களுக்கு ஆதரவாளர்களை அரவணைக்க தவறிட்டாங்க. ஆதரவானவர்களே அரவணைக்கலங்க, மனுஷனாய் மதிக்கல. முதல்ல அவனு ஒரு 4 பேர் இருக்கானுங்க ஜால்ரா போட்டு. அவங்க தான் இன்டெலெக்சுவலுடைய உச்சம். இவங்க தான் ஆட்சி அப்படியே புடிங்கி கொண்டு கொடுத்துருவானுங்க. அப்புறம் 4 பேரை வச்சுக்கிட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு ஒரு ரைட்டப் போட்டுக்கிட்டு உடனே ஒரு ரைட்டப். எத்தனை பேர் ரைட்டப் படிப்பான்? நம்மளை போட்டோன்னு கதறணும்ல. நம்ம விஜய்ங்கிற ஒரு காட்டு தீ பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எவ்வளவு வீடியோ போட்டிருக்கோம் நியூஸ் பக்கத்துல, எவ்வளவு பேர் பார்த்துருக்குறாங்க உங்களுக்கே தெரியும். மினிமம் 1 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க. ஒரு நாள் ஷார்ட்ஸ் மூலியமாவோ சோசியல் மீடியா மூலியமா விஜயினுடைய அரசியலை எதிர்த்து நம்ம பேசியிருக்கிறோம். ஏன்னா அங்க ஒரு காட்டு தீ போல பரவி போயிட்டு இருக்குன்னு பாக்குறவங்களாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பானுங்க, நல்லா வருமான காசு வாங்குற போலப்பா, நீ உனக்கு திமுக வந்து வலுவா காசு கொடுக்கானுங்க போல. ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் 1 ரூபா வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எதுக்காக பேசணும்னா, ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு திராவிட ஐடியாலஜிக்கல் உடஞ்சிடக்கூடாது, அங்க ஒரு மதசார்பற்ற அணி உடஞ்சிடக்கூடாது. பேசுறோம். இன்னைக்கும் அந்த யதார்த்த நிலை புரிஞ்சுக்கல அவங்களுக்கு. இன்னைக்கும் பேசக்கூடியவர்கள் அந்த பணப்பான்மையோட தான் பேசிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சியோட ஒத்துழைப்பு இல்லை. தொடர்ந்து 2019 இருந்து 2026 வரைக்கும் உங்களோட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாலஜிக்கலா டிராவல் பண்ணக்கூடிய கம்யூனிஸ்டுகளை நீங்க வந்து என்ன பண்றீங்க? போன முறை கொடுத்ததை விட கம்மியா கொடுக்குறீங்க. பிசிக்காக போன முறையோட கம்மியா கொடுக்குறீங்க. நேற்று வரை பாஜக இருந்த தேமுதிகவுக்கு 10 சீட் கொடுக்குறீங்க. எப்படி வேலை செய்வான் தொண்டை? அங்க மிஸ்டேக் பண்றீங்க. அங்க ஒரு மிஸ்டேக் நடக்குது. உட்கட்சி பிரச்சனை. கூப்பிட்டு பேசவே இல்லை நிர்வாகிகளை. அவனை மனக்குமுறலை கேட்கவே இல்லை. அவன் எப்படி வேலை செய்வான்? அவன் வேலை செய்யலை. அப்புறம் மக்கள் மனநிலை என்னங்கிறது அவனுக்கு புரியல. நீங்க விஜய்ங்கிற ஒரு அரசியல் பிம்பம் வளர்ந்துக்கிட்டே போகுது, அதை கண்டுக்கல. அதை பேசினா வளர்ந்துருவாரு. நீங்க போய் நீங்க உட்காந்துருக்கீங்களே, இனி 5 வருஷத்துக்கு விஜய் தான் பேசணும், விஜய் அரசியல் தான் பேசணும், பேசுங்க. நம்மளை போன்றவர்கள் கத்துனவளா இக்னோர் பண்ணீங்கல்ல, விஜய் இக்னோர் பண்ணீங்க, விஜய் அரசியல் பேசணும்னு இக்னோர் பண்ணீங்க. 5 வருஷத்துக்கு விஜய் தான் பேசணும். என்ன பண்ணுவீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்னு பேசுவீங்க. ஆதங்கத்தில் சொல்றோம், கோபத்துல சொல்லல. உங்களுடைய அஜாக்கிரதை, உங்களுடைய அந்த மேட்டிமைத்தனமை, உங்களுடைய பெரியண்ணன்தனமை ஆட்சியை இழந்திருக்கு. நிறைய பண்ணியிருக்காங்க ஸ்கீம், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த ஸ்கீம்ஸை விட நீங்க செஞ்ச ஆட்டிடியூட் தான் உங்களை தோல்வியில் உட்கார வச்சிருக்கு. ஒரு பெரிய விஷயத்த ஓவர் கான்ஃபிடென்ட்டு நிறைய விஷயத்த தப்பு பண்ணிடுங்கிறது நீங்கள் பட்டியலிட்டீங்க. ஓகே, வந்து அதோட விளைவு விஜய் வந்து உட்காந்துட்டாரு. இது ஜஸ்ட் ஹேப்பன், இப்போ நடந்துருச்சு அப்படின்னு பார்க்கலாமா? அல்லது அப்படி கிடையாது, இனி விஜயனுடைய ஒரு சரித்திரம் வந்து அதை விஜயோட அவருடைய சகாப்தங்கிறது தொடரும், இது சில பல நாட்களுக்கு நீடிக்கும், சில பல ஆண்டுகளுக்கு நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா? கண்டிப்பா இன்னொரு 10 வருஷத்துக்கு விஜயனுடைய தாக்கம் இருக்கும். சும்மாவே பவர் இல்லாம பிஆர் டீமை வச்சு 2 வருஷத்து ஆட்சியை பிடிச்ச ஒரு கட்சி இன்னைக்கு பவர் கையில இருக்கு. விஜய் கையெழுத்து போட்டார், விஜய் உட்கார்ந்தார், விஜய் நடந்தார், ஒரே நாள்ல போதைப் பொருளை மாத்திட்டாரு, ஒரே நாள் அதிரடி பண்ணிட்டாரு. இந்த பூம் 13 வயசுல இருக்கக்கூடிய பையன் அடுத்த 5 வருஷத்துல 18 வயசு ஓட்டு போட வந்துருவான். இப்ப நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? புத்தகம் எழுத போறீங்களா? விழா எடுத்த போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? இளைஞர்கள் உள்ள விடுங்க. அந்த கட்சியில போனா ஒண்ணுமே இல்லாத எம்எல்ஏ ஆயிருவான், எம்பி ஆயிருவான், கவுன்சிலர் ஆயிருவான், மாவட்ட இங்க எப்படி ஆவீங்க? கட்சியில சேரணும். முதல்ல அவன் வந்து கிளைக்கழகத்தில் இருக்கணும் ஒரு 15 வருஷம். அப்புறம் ஒன்றியத்தில் பகுதிக்கு வரணும், ஒன்றியத்துக்கு வரணும், அப்புறம் மாவட்ட செயலர் அவர் ரெக்கமெண்ட் பண்ணணும். அப்புறம் அவனுக்கு என்ன பின்னாடி ஜாதி, அவனுக்கு என்ன பின்னாடி பணம், இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி செத்து போயிடுவாங்க. இந்த கட்டமைப்பு உடைங்க. இளைஞர்களுக்கு வழி விடுங்க. சாமானியன் கட்சிக்குள்ள உருவாக்குங்க.
பெரியார் அண்ணா அப்படித்தானே பண்ணாரு. அண்ணா என்ன பண்ணாரு? ஒரு சாமானிய குதிரை வண்டி ஓட்டுற மகாராஜாவை வீழ்த்தினாரு. இன்னைக்கு அந்த அரசியல் எங்க இருக்கு? 2 திராவிட கட்சிகளும் செய்ய முடியாதை விஜயை வைத்து தமிழக அரசியல் தமிழக மக்கள் செஞ்சிருக்காங்க. இப்ப ஜாதியை பார்த்து ஓட்டு போடல, மதத்தை பார்த்து ஓட்டு போடல, காசை வாங்கிட்டு ஓட்டு போடல. ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு 4 வீட்டுக்காரங்க ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு அவனை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இந்த பகுதியில் நாங்கள் தான் ஜாதி, எங்க ஜாதி தான் அப்படின்னு நினைச்ச பல பேரை காலி பண்ணியிருக்காங்க. மக்கள் மனநிலை மாறி இருக்கு, புரிஞ்சுங்க. காசை கொடுத்து ஓட்டு வாங்கிட முடியாது, ஜாதியை காமிச்சு ஓட்டு வாங்கிட முடியாது, உங்க கட்சியை காமிச்சு ஓட்டு வாங்கிட முடியாது, உங்க சின்னத்தை காமிச்சு மற்ற மக்கள் மனநிலை மாறி போச்சு. எஸ், உதயசூரன் சின்னமும் ரெட்டலை சின்னமும் வீழ்த்தப்பட்டிருக்கு. அந்த கட்சியுடைய பாரம்பரியம் வீழ்த்தப்பட்டிருக்கு, அதோட வேட்பாளர் வீழ்த்தப்பட்டிருக்காங்க, தலைவர்கள் வீழ்த்தப்பட்டிருக்காங்க, பணம் வீழ்த்தப்பட்டிருக்கு, சாதி வீழ்த்தப்பட்டிருக்கு, இவ்வளவு வீழ்த்தப்பட்டிருக்கு. ரைட், ஓகே. ஆனால் இவ்வளோ வீழ்த்தி விஜய் வெற்றி பெற்றாலும் கூட இதில் வந்து விஜயோடைய வெற்றியில் நேர்மை இல்லை. அதாவது உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறேன்னா, அவர் வந்து இந்த குழந்தைகளை வச்சு ரொம்ப இந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் செஞ்சிருக்காரு. ஒரு வரம்பு மீறிய ஒரு சோஷியல் மீடியா ப்ரபகண்டா. அது வந்து என்ன, பல்வேறு நாடுகள்லேருந்து அந்த ஒரு ஐடி ரூட் மாஃபியா கல்ச்சரை வந்து அவங்க நிலைத்திருக்காங்க. அது வந்து நல்ல ஊடு இருக்கு மக்கள்கிட்ட அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இது வந்து அவ்வளவு நேர்மைக்கும் ஒரு மாற்றத்துக்கும் கிடைச்ச வெற்றி இல்லை, அதை சந்தேகப்படணும் அப்படின்ற ஒரு காரணத்தை முன் வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் தெரியுதுல்ல, என்ன பண்ணீங்க? இன்டர்நேஷனல் மாஃபியாஸ் ரூட் போட்டாங்க, சோஷியல் மீடியா அட்டாக், சோஷியல் மீடியா என்னென்ன பேரெல்லாம் சொல்றீங்கல்ல, ஆட்சி உங்கள்கிட்ட இருந்துச்சுல்ல, என்ன பண்ணீங்க? ஏன் கண்டுபிடிக்கல? அவ்வளோ லேசியாக இருக்கீங்க நீங்கள். இன்னைக்கு காரணம் சொல்கிறீங்க, ரைட்டை போடுறீங்கல்ல, ரைட்டை எழுதுறாங்க பக்கம் பக்கமாக. ஏன் உங்களுக்கு தெரியல? குழந்தைய வச்சு பண்ணுறாரு. குழந்தைய வச்சு இன்னைக்கு தான் பண்ணுறாரா? முதல் தேர்தலில் முதல் மாநாட்டிலேருந்து பேசுகிறாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு தோற்று போனோன்னே அதுதான் காரணம். இவிஎம் காரணம், வேர்ல்டு வைடு மாஃபியா காரணம், புளுவேல் காரணம். அந்த கேமில் பண்ணாங்க, இந்த கேமில் அந்த இன்ஃப்ளூயன்ஸை காசை கொடுத்து மடக்கிட்டான், இந்த இன்ஃப்ளூயன்ஸை காசை கொடுத்து மடக்கிட்டான். சோசியல் மீடியா மொத்தமாக தன்னோட கட்டுப்பாட்டை எடுத்துக்கிட்டான். நீங்கள் எடுக்கலை. உங்கள்கிட்ட என்ன இல்லை? பவர் இல்லையா? பணம் இல்லையா? ஒன்றுமே இல்லாமல் அவன் பண்ணிட்டான்ல, நீங்கள் ஏன் பண்ணல? இது காரணங்களை தேடுறது. நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க, அசால்ட்டாக இருந்துட்டீங்க. இப்படி ஒரு அரசியல் வரும்னு யோசிக்கவே இல்லை. நம்ம தான் அடுத்து, நம்ம மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. எல்லாரையும் துச்சமாக நினைச்சிங்க. அது காலம் மாற்றி விட்டுருச்சு எல்லாத்தையும். அப்போ நீங்கள் இன்னைக்கு காரணங்கள் தேடுறது அன்னைக்கு தேடி இருக்கணும். ஒரு முதலமைச்சர் தொகுதியிலே தோத்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் தப்பாக இருந்திருக்கு, உங்களுக்கு வந்த ரிப்போர்ட் தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா வகையிலையுமே உங்களுக்கு தப்பான நாட்கள்லாம் கூட இருந்திருக்காங்களா? இனிமேலாவது அவங்க வந்து தன்னுடைய சுய பரிசோதனை செஞ்சுட்டு தன்னுடைய கட்டமைப்புகளை மாற்றிட்டு இளைஞர்களுக்கு முதல்ல வழி விடுங்க, உள்ள விடுங்க, அவனுக்கு பதவியை கொடுங்க, அவன்கிட்ட ஆக்டிவா இருங்க. முதல்ல அந்த மேட்டிமைத்தனத்தை விட்டு ஒழிங்க, தோல்ல கையை போடுங்க. விஜய் கட்சியில் 10 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க, ரோட்டத்தை உட்காந்துருக்காங்க ஒன்றா. அவங்களுக்கு எந்த பார்சியல், எம்எல்ஏ இருக்கட்டும், அவன் வந்து அமைச்சராக இருக்கட்டும், அவன் மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த விதமான பார்சியாலிட்டியும் கிடையாது. இங்கே அதிமுக நடக்குமா? மாவட்ட செயலாளரும் வட்ட செயலாளரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றான், ஒன்றா தோல் மேலே கையை போடுறான், ஒன்றா விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அவன் வந்து ஒரு காலேஜ் எலெக்ஷன் மாதிரி வேலை பார்க்குறாங்க. நீங்கள் மாவட்ட செயலாளர் நீங்கள் பார்க்க முடியுமா? மாவட்ட செயலாளர் தூரமாக நின்று தான் நீங்கள் கை கட்டி நிற்கணும். அரசியல் களம் மாறி இருக்கு, அரசியல் தளம் மாறி இருக்கு, தலைவர்கள் மாறி இருக்கிறாங்க. இதை புரிஞ்சு இவங்களை மாற்றிக்கொண்டால்தான் இவர்களுக்கான எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. அதை வரும் காலத்தில் கோர்ஸ் கரெக்ஷன் செய்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி.